வேதத்தை எல்லாரும் திறந்து ஒரு வசனத்தை நம்மை தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம 10வது வசனத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 1வது வசனம் முதல் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம சத்தமாய் வாசிக்கலாம். பின்பு அவர் கனசேத்திரித்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்து பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்றவர்கள் படகில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி கை செய்ய காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்திலே இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேக லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தன்னுடைய பிரசங்கத்தை ஆண்டவர் செய்தார். சில நேரங்களிலே மலையிலே இருந்து அவர் பிரசங்கம் பண்ணினார். சில நேரங்களிலே தேவாலயத்தில் இருந்து அவர் பிரசங்கம் பண்ணினார். அவர் போகிற அநேக இடங்களிலே ஆண்டவரை பற்றி, அதாவது பிதாவாகிய தேவனை பற்றி, சித்தத்தை பற்றி, பரிசுத்த ஆவியானவரை பற்றி, இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை பற்றி எல்லாவற்றை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அவர் கடலுடைய அருகாமையிலே வருகிறார். அப்ப திரளான ஜனங்கள் வார்த்தைகளை கேட்கிறதற்காக அவரிடத்திலே ஆவலாய் வந்துட்டே இருக்கிறாங்க. உடனே அங்க 2 படகு இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அதுல செலக்ட் பண்ணி ஆண்டவர் ஒண்ணு மேல மட்டும் ஏறாரு. பொதுவாக ஒரு கடலோர பகுதியிலே மீன் பிடிக்கிற இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படகுகள் அவர்கள் ஒரே இடத்துல அப்படியே பெரிய கோபுரமா ஆயிரக்கணக்கான படகுகளை கொண்டு நிறுத்திட்டு அவங்க வீட்டில் போய் 2 நாள் 1 நாள் ரெஸ்ட் எடுத்து அகைன் திரும்ப அந்த படவை ஓட்டி கொண்டு போவது மீனவர்களுக்கு வழக்கம். அப்போ இந்த பேதுரு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அவருடைய படவிலே அவர் மீன் பிடிக்க போய் இப்பொழுது எதுவுமே அகப்படாம தன்னுடைய படவை கொண்டு போய் ஒரு ஓரத்துல விட்டுட்டு வலைகளை அலசி கொண்டு அப்படியே இருக்கும்போது ஆண்டவர் ஸ்பெஷலா சீமோனுடைய வேதம் சொல்லுகிறது, அவர் ஏறின அந்த படகு சீமோன் பேதுருடைய படகா இருந்தது. அப்போ ஆண்டவர் காரணம் இல்லாம அந்த படகுல ஏறல, காரணத்தோட அந்த படகுல அவர் ஏறி உட்கார்றாரு. அவர் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சரிப்பா, இந்த படகை நீ கடலுடைய ஆழத்திற்கு கொண்டு போயிரு, நம்ம மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நம்ம மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, இல்ல இல்ல இல்ல, நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல, ராம் முழுதும் நான் பிரயாசப்பட்டேன். பேதுரு மீன் பிடிக்கிறதுல ஒரு கற்று தேர்ந்தவன். அவன் எந்த இடத்துல மீன் வரும், எப்படி வரும், எவ்வளோ இடத்துல பெரிய மீன் இருக்கும், சின்ன மீன் இருக்கும், எவ்வளோ அடி ஆழத்தில் வலை போனா கிடைக்கும் அப்படின்னு நிறைய காரியத்தை தெரிந்து வைத்தவன். ஆனா மீன்பிடி தொழில் அப்படின்னு சொல்றது சில நேரத்தில் அந்த லக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க பேப்பர்ல கூட நிறைய வாசிச்சிருக்கலாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில 5 மீன் தான். அந்த 5 மீனும் அத்தனை வருஷமா அவர்களுக்கு இருந்த கடன் பிரச்சனையை முழுவதும் அந்த 5 மீனே போக்கிடும். சில மீன்கள் நம்ம 1000க்கு 500க்கு நம்ம வாங்குவோம். சில மீன்கள் 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குவோம். ஆனால் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் ரூபாய்க்கு கூட மீன் இருக்குது. அந்த மீனை அதை பிடிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சில
தீராத வியாதிகளுடைய மெடிசன் சில மீன்கள் அந்த மெடிசன் கிடைக்கும். அதனால அந்த மீன்கள் வலையில மாற்றுறது அப்படின்னு சொல்றது அவ்வளவு சீக்கிரம் மாட்டாது. எப்போவாவது ஒரு இடத்துல லக்கா கிடைச்சது மாதிரி தான் கிடைக்குமே தவிர அவ்வளவு சீக்கிரமா அது கிடைக்காது. அப்படி பெரிய ஆட்கள் ஆனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த பேதுரு என்ன சொல்றா அப்படின்னா, என்னுடைய எல்லா பிரயாசத்தையும் நான் செலவு பண்ணிட்டேன், நான் எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்துட்டேன், நான் எடுக்க வேண்டிய முயற்சி எல்லாம் பார்த்துட்டேன். ஒரு டைம் வலைய போட்டேன், கிடைக்கல. ஆனா நான் ராத்திரி முழுக்க நான் வலைய போட்டேன், ஆனா ஒன்று கூட அகப்படல, எதுவுமே எனக்கு கிடைக்கல. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். உடனே நிறைய மீன்கள் கிடைச்சிருச்சு. அந்த படகு நிரம்பினது மட்டும் இல்ல, இவங்க கை செய்ய காமிச்சு கூப்பிடுறாங்க, வாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இன்னொரு படகு வருது, அதுவும் நிரம்புது. ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே தோல்வியான ஒரு மனிதனை, இல்லை என்றால் தோல்வியிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வருவதற்கு தேவன் கொடுக்கிற 3 ஆலோசனைகளை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை இந்த பேதுருவை போல ஒருவேளை நீங்கள் தோற்று போய் நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் போட்டிருக்கலாம். உங்களுடைய சொத்துக்களை வித்து அந்த பிசினஸ்ல நீங்க போட்டிருக்கலாம். ஆனா நான் தோற்றுட்டேன், ஒரு விசை அல்ல 10 விசை நான் தோற்றுட்டேன். என்னுடைய பிரயாசத்தை எல்லாவற்றையும் இழக்கிற அளவுக்கு நான் செஞ்சுட்டேன். ஆனா நான் தோற்றுதான் நினைக்கிறேன், நான் இனி ஜெயிக்க மாட்டேனோ, நான் இனி வெற்றி அடைய முடியாதோ அப்படின்னு உங்க மனசுல பேதுருவை போல ஒரு எண்ணம் இருக்குமையானால் என்னுடைய கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், தோல்வியான ஒரு மனுஷனை வெற்றியாய் மாற்றுகிறதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம். நீங்கள் 100 இடத்திலே வேண்டும் என்றாலும் தோற்று போயிருக்கலாம். இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கூட நீங்க காணாம இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உலாவுகிற ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை சீக்கிரமாக வெற்றி அடைய செய்வேன். பேதுருனுடைய தோல்வியில் இருந்து அவனுக்கு வெற்றியை கொடுத்த ஆண்டவர், அவனுடைய படகை நிரம்ப பண்ணின ஆண்டவர், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களோடும் கர்த்தர் பேசுகிறார். உன் படகு நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ தோற்று போன அந்த இடத்திலே உன்னை நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். நீ தோற்று போனதை உனக்கு ஜெயமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, அவர் யார் அப்படின்னா ஒரு மனுஷனை ஜெயிக்க பண்ணுகிற ஆண்டவர். ஒரு மனிதன் அல்ல, வேதத்திலே எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரிடத்திலே வரும்போது அவர்கள் தோற்று போய் தான் வந்திருக்கிறார்கள். இனி அந்த தோல்வியை ஈடுகட்ட யாராலும் முடியாது, அந்த தோல்வியிலிருந்து அவனை தூக்கி எடுக்க ஒருவராலும் முடியாது அப்படின்னு நிறைய பேர் தள்ளப்பட்டவர்களை எல்லாரும் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து திரும்பவும் அவர்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கார்னா வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படி ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ சாட்சி சொல்லுவாய். இன்றைக்கு உன்னுடைய மனது நான் ஜெயிக்க மாட்டேனோ என்று ஏமாந்து நிற்கலாம். நான் இனி தோற்று போன ஒரு மனுஷன், நான் இனி ஜெபிக்கிறது அரிது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லவே இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நீ இழந்த இடத்துல உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நீ விட்டு போன இடத்துல உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். நீ வெட்கப்பட்ட இடத்திலே உன்னை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஜெய கிறிஸ்துவாகிய கர்த்தருக்கு நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. வேதத்திலே ஈசாக்கு என்கிற மனிதனை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். ஏசேக்கு என்கிற இடத்திலே அந்த மனிதன் தோற்று போனான். சித்னா என்கிற இடத்திலே அந்த மனிதன் தோற்று போனான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் 3வது ரகபோத் என்கிற இடத்திலே அந்த ஈசாக்கை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுகிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்று வாக்கு கொடுக்கிறார். ஈசாக்கினுடைய தோல்வியின் மத்தியிலே ஒரு ஜெயத்தை காண முடியுமானால் உங்கள் தோல்வியின் மத்தியிலேயும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் காண பண்ணுவது உண்மை. அப்படி ஒரு பரிசுத்தவான் அல்ல, பல பரிசுத்தவான்களை வேதத்தில் வாசிக்கும் போது எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து
பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். அப்போ நம்மை தேவன் யார் அப்படின்னா அவர் ஜெய கிறிஸ்து. அவர் இந்த உலகத்தை ஜெயித்த ஜெய கிறிஸ்து. அவர் எந்த இடத்திலும் தோற்று போகவில்லை. சத்துருக்கு முன்பாக தோற்று போகல, வியாதிக்கு முன்பாக தோற்று போகல, சவால்களுக்கு முன்பாக தோற்று போகல. எல்லா இடத்திலையும் இன்று வரை என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா ஜெய கிறிஸ்துவாகவே இருக்கிறார். அந்த தேவன் தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மீண்டும் ஜெயிக்க பண்ணுவேன். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீங்க? இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற அநேகம் பேரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம், மகனே உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். கண்டிப்பா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னா ஜெயிக்க நீ ஜெயிப்பாய். ஒரு நாள் நீ வெற்றி அடைவாய். உன்னை மற்றவர்களுக்கு முன்பாக நான் ஜெயம் கொடுத்து ஜெயமாய் உன்னை நடத்துவேன். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி ஆண்டோடத்துல நன்றின்னு சொல்லுங்க. உன் மகனை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். உங்கள் மகளை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். இன்றைக்கு தோற்று போய் கிடக்கிற உன் மகனை கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் வெற்றியாய் நிறுத்துவார். உங்களுடைய கணவனாரை கர்த்தர் வெற்றி அடைய பண்ணுவார். பல விசை தோற்றிருந்தாலும் என் இயேசு உன் படகிலே இன்றைக்கு ஏறி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நீங்கள் ஆராதனைக்கு வந்த நேரமே, நீங்கள் ஜெபிக்கிற நேரமே உன் மகன் படகிலே கர்த்தர் ஏறுகிறார். உங்கள் மகள் படகுல கர்த்தர் ஏறுகிறார். அந்த பிசினஸ்ல கர்த்தருடைய கரம் இருக்குது, அந்த வேலையில கர்த்தருடைய கரம் இருக்குது, அந்த குடும்ப வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருக்குது. அவர் ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு 3 காரியம் என்னுடைய இருதயத்திலே வந்தது. அப்படின்னா தோல்வி அடைந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு வேதம் நிறைய ஆலோசனைகளை நமக்கு சொல்லுகிறது. அதுல ஒரு 3 காரியத்தை வேகமாய் நம்ம தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இன்னொரு விசை சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே கிடப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு பெரிய வார்த்தையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்படின்னா இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு ஆண்டவரோட இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல அல்ல, அவன் 7 இடத்துல விழுந்து போனாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா திரும்பவும் அவன் 8வது ஒரு இடத்துக்கு போகிறதற்கு அவன் எழும்பி நிற்பான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். தோல்வி அப்படின்றது நீங்க நினைக்கிறது மாதிரி அது ஒரு ஆளுக்கு சொந்தமானது அல்ல. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது எனக்கு மட்டும்தான் இந்த தோல்வி சொந்தமானது, நான் மட்டும்தான் தோற்று போறேன், நான் மட்டும்தான் எது எடுத்தாலும் நல்லா வர மாட்டேங்குது, நான் ஒரு ஃபெயிலியரான பர்சனு, நான் தோற்று போறேன், எனக்கு வெற்றியே வராது, நான் என் கூட இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி அடைகிறாங்க, அவங்க எல்லாம் வெற்றி அடைகிறாங்க, ஆனா நான் ஒரு லக்கு இல்லாத ஆளு, நான் ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு நிறைய பேர் கடிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், தோல்வின்றது அது ஒரு மனுஷனுக்கு உரியது அல்ல. இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, தோல்வி என்கிறதுக்கு எல்லாருக்குமே காமனானது. எல்லாரும் தோற்று போய் தான் ஜெயித்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய பயோகிராஃபியை நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தோற்று போனேன், நான் 10 டைம் தோற்று போனேன், நான் 100 டைம் தோற்று போனேன், ஆனா நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன், நான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சேன். அப்போ உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் தோல்வி வருது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் தோல்வி வருது.
தோல்வி என்கிறது ரொம்ப சகஜமானது. நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிற மனுஷனே ஜெயிக்க முடியுமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் கண்டிப்பாக தோல்வியிலிருந்து ஜெயிக்க முடியும், ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்க முடியும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ப வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. ஒரு விசை ஒரு 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 மனிதன் ஒரு முனிவரிடத்துல போய் கேட்டானாமா, ஐயா இந்த மாதிரி நான் 10 விசை முயற்சி எடுத்தாலும் அதுல 2 விசை மட்டும்தான் நான் ஜெயிக்கிறேன். ஆனா நான் 10 விசை முயற்சி எடுத்து 10 விசை நான் ஜெயிச்சிடணும், அதற்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்ப அவர் ஒண்ணு சொன்னாராமா, நீ 80 டைம் முயற்சி எடு, அப்ப 10 டைம் ஜெயிச்சிடலான்னாராமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு வேதம் காட்டுகிற முதல் ஆலோசனை என்ன அப்படின்னா, நீ முயற்சி எடுக்கிறத மட்டும் தள்ளி போட்டுறாத. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சில இடங்களிலே தோற்று போன உடனே நம்ம நிறைய பேர் முயற்சி எடுக்கிறத விட்டுறோம். அவ்வளவுதான், நான் இனி என்னத்த முயற்சி எடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், நீங்கள் 7 தரம் விழுந்தாலும் 8வது விசை உங்களை நிறுத்துறதற்கு வல்லவராத்தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க முயற்சி எடுக்கிறத ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நிறுத்திடவே கூடாது. இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க நீங்க நிறைய பேர் முயற்சியை கைவிட்டு இருக்கலாம். நான் இனி முயற்சி எடுக்கிறத விட்டுட்டேன் பாஸ்டர், இப்பொழுது நான் எதற்குமே முயற்சி எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நான் முயற்சி எடுத்து ஒரு டைம் இல்லை, பல டைம் தோற்று போனேன். ஆனால் இன்று கர்த்தர் பேசுகிறார், மகனே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை திரும்ப தூக்கி எடுப்பேன், உன்னுடைய முயற்சியை நீ விட்டு விடவே வேண்டாம். ஆமேன் சொல்லுங்கள். வேதத்துல நீங்க இந்த முயற்சியை குறித்து வேதத்துல சில மனிதர்களை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்கள் ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கினது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கினது. நீங்கள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி அவன் மகிழ்ச்சியா இருக்கும் போதே தமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது சிம்சோனை சிறையில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினார்கள். அவனை தூணுக்கு நடுவாக நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொள்ளும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றார். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தியர்களின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளும் ஆகிய ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோனை வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கும் ஒரே தீர்வாய் பெலிஸ்தியரின் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சிம்சோனை குறித்து நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து பல விசை தோற்று போய் எத்தனையோ விசை எச்சரிப்பை கேட்டு மீறி போய் கடைசியில் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவிற்கு அவன் வந்து விட்டான். நம்ம எல்லாருடைய கண்களும், அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் சிம்சோனை எப்படி பார்க்குது அப்படின்னு சொன்னா, இவன் ஃபைனலா தோற்று போயிட்டான், இவன் லாஸ்டா தோற்று போயிட்டான், இதுக்கு மேல அவனுக்கு வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேல அவன் எழும்ப முடியாது. கழுதையினுடைய தாடை எலும்பினால 1000 பேரை கொன்று அவன் ஜெயித்தவன். 300 நரிகளை பிடித்து வாளோடு வாள் சேர்த்து கேட்டு வேளாண்மையை அழித்து ஜெயித்தவன். வேதம் சொல்லுது, பட்டணத்தினுடைய நிலை கால்களை தன்னுடைய தோளில் சுமந்து போய் அப்படி ஜெயித்தவன். இதுவரைக்கும் சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும் அவனை ஜெயிச்சவனா தான் பார்த்தாங்க. ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே கண்டினியூவான சில தோல்விகள், லாஸ்ட்ல இனி அவன் ஜெயிக்கவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு
தள்ளப்பட்டது. நம்ம கூட வேதத்தில் வாசிக்கும் போது சிம்சோனை குறித்து என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, லாஸ்ட்ல தோற்று போயிட்டான், ஃபைனல்ல தோத்து போயிட்டான், அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, அவனுடைய பலன் எடுக்கப்பட்டது. ஆனா உண்மை அது இல்லைங்க, உண்மை அது இல்லைங்க. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, அவனுடைய தலையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மயிர் திரும்ப என்ன பண்றதாமா, முளைக்க தொடங்கினது. 3000 பேர் அவனை சுற்றி இருக்கிறாங்க. அந்த 3000 பேருக்கும் அவன் வேடிக்கை காண்பிக்கிற ஒரு பொருளாய் வைக்கப்பட்டிருக்கிறான். எல்லாரும் அவனை சொல்றாங்க, குற்றப்படுத்துறாங்க, நீ தோற்று போனவன், நீ எங்கள்கிட்ட ஜெயிச்சிட்டியா, 10 டைம் நீ ஜெயிச்சேன்னு நினைச்சியா, இல்ல நீ இனி ஜெயிக்க முடியாது, அவ்வளவுதான் அவன் வாழ்க்கை இதை முடிஞ்சிருச்சு. 3000 பேரும் அவனை குற்றப்படுத்தும் போது நான் நம்புறேன் இந்த சிம்சோன் ஆண்டவரை நோக்கி பார்த்து என்ன கேட்கிறான் அப்படின்னா, இல்ல இல்ல ஆண்டவரே, இனி ஒரே ஒரு முயற்சி நான் எடுக்கிறேன், ஒரே ஒரு முயற்சி நான் எடுக்கிறேன். நீர் என்னோடு கூட இருந்தார், நீர் என்னை அழைத்தது உண்மையானால் இந்த ஒரு முயற்சியில என்னை கைதூக்கி விடுங்கன்னு ஜெபம் பண்ணா, வேதம் சொல்லுகிறது சிம்சோன் மரணம் அடையும் போது தோற்றவனாய் அல்ல, ஜெயித்தவனாகவே அவன் மரணம் அடைந்தான். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. உங்க வாழ்க்கையில தோல்வியிலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு நீங்க எடுக்க வேண்டிய முதல் முயற்சி என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் தோற்று தோற்று போய் சோர்ந்து போய் இருப்பேன், ஆனால் இன்னைக்கு ஒரு முயற்சி எடுக்கிறேன், நான் கண்டிப்பா இனி செய்ய ஆரம்பிக்கிறேன், நான் அந்த முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறேன். உங்களுடைய கைகளிலே சோம்பேறித்தனமா நீங்க இருந்துடாதீங்க. முயற்சி எடுக்க வேண்டியது உங்க வேலை. நீங்க வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க முயற்சி எடுக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்துறாரு. ஆனா குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ, சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன் சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற உன்னதமான கர்த்தர். இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். நான் என்ன பண்ண போறேன்னா, நான் முயற்சி எடுக்க போறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே, நான் முயற்சி எடுப்பேன், ஆண்டவரே, நான் முயற்சி எடுப்பேன். ஆண்டவர் அந்த முயற்சியிலே கர்த்தர் உங்களுக்கு வெகுவாய் கை கொடுக்கிறவர். ஆமேன். எங்க ஊர்ல இருக்கிறதுலே நாங்கள் இருந்தபோது இருக்கிற விளையாட்டுலேயே ரொம்ப என்டர்டைன்மெண்டான விளையாட்டு என்ன அப்படின்னா, இந்த நீச்சல் அடிக்கிறது. எங்கள் ஊரில் இருக்கிற அந்த டைமில் இருந்த சின்ன பிள்ளைகளுக்கு என்டர்டைன்மெண்ட்டே நீச்சல் தான். அப்படின்னா காலையில் ஒரு 8 மணிக்கு ஆற்றுக்கோ குளத்துக்கோ போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அவங்க விளையாடுவாங்க. இந்த டீமில் ஒரு 10 பேர், அந்த டீமில் ஒரு 10 பேர், 20 பேர் சேர்ந்து அந்த குளத்துக்குள்ளேயே ஆற்றுக்குள்ளேயே குதிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தரையா அவங்க தலையில் தொட்டுறணும். அவங்க சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட தண்ணி கடியில் போயிடுவான், எங்கே இருக்கானே தெரிய முடியாது. நமக்கு முன்னாடியே இருப்பான், அவ்வளோதான் 10 அடி தூரம் போயிடுவான். அப்படி விளையாண்டு சில கேம் எல்லாம் 10 பேர் கொண்ட கேமும் காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் தான் முடிஞ்சிருக்குது. அப்போ எனக்கு ரொம்ப ஆசை, இந்த மாதிரி நீச்சல் அடித்தா பரவாயில்லையே அப்படின்னு. கற்றுக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நீச்சல் அடிக்கிறது கற்றுக் கொடுப்பீங்களா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, அந்த பெரிய திண்டு இருக்குல்ல, அந்த திண்டு மேலே ஏறி குதிச்சுட்டு ஃபஸ்ட்டு குதிக்கும் போது டக்குன்னு கரையை பிடிச்சிக்கோ, அடுத்து பிடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் தூரம் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். ஓ அப்படியா அப்படின்ட்டு அந்த திண்டு மேலே ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்து காலை மட்டும் நினச்சேன். அந்த காலை மட்டும்தான் நினைக்க முடிஞ்சிச்சு. அந்த தண்ணியை பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்குது. நம்ம எப்படி அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக இறங்கி அப்படியே காலுடைய தொடை வரைக்கும் அப்படியே நினச்சேன். அதுக்கப்புறம் டப்புன்னு ஏறி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கழுத்து வரைக்கும் அப்படியே இறங்கிட்டு திரும்பி ஏறி உட்காந்தேன். ஒரு டைம் இப்படி நின்றுட்டு இருக்கிறேன், குதிக்கலாமா வேண்டாமா, குதிச்சா நம்ம காப்பாற்றப்படுவோமா வரமாட்டோமா. வந்தான் பாருங்க ஒருத்தன், பின்னாடி ஏறி ஒரு மிதிச்சான் பாருங்களேன், தள்ளி விட்டாங்க. இப்போ குதிக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. அவ்வளோதான், குதிச்சு மடமடன் அந்த திண்டை பிடிச்சிட்டேன். சே இவ்வளோதானா, அடுத்த டைம் ஒரு பலன் வந்துருச்சு. சரி அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் குதிக்கலாம். அப்புறம் கடைசியில் அவங்க எத்தனை மணி நேரம் அவங்க எப்படி நீச்சல் அடிக்கிறதோ அந்த அளவுக்கு நீச்சலை நான் கற்றுக்கொண்டேன்.
அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, உலகத்திலே இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, நம்ம ஜெயிக்கணும்னா எப்படி நமக்குள்ள முயற்சி தேவையோ அதே போல ஆண்டவரும் பைபிள்ல எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தான் உலகத்தான் பயன்படுத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ என்ன பண்ணிடாதுன்னா விட்டுறாத. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழும்பி நிற்பான். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ முயற்சி எடு, மகளே நீ முயற்சி எடு, நீ அமைதியா இராதே, நீ சும்மா இராதே, நீ எதையோ உன்னை யோசித்து நான் ஜெயிக்க மாட்டேன்னு நினைச்ச அவிசுவாசத்துல இருக்காத. நீ முயற்சி எடுத்துக்கொண்டே இரு. ஜபத்தோடு முயற்சி எடு, பரிசுத்தத்தோடு முயற்சி எடு. ஆண்டவரோட சேர்ந்து முயற்சி எடுக்கும் போது கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இந்த முயற்சியை குறித்து வேதத்துல நான் வாசிக்கும் போது இன்னொரு சம்பவம் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 38 வருஷமாய் வியாதியாய் இருந்த ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தருகிலே இருக்கிறத பார்த்து நம்ம அதை ஒரு பெரிய சீரியஸா எடுக்க மாட்டோம். அவ்வளவுதான், அவன் பெதஸ்தா குளத்தருகிலே இருந்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவனை சுகப்படுத்தினாரு, அவன் வெற்றியாய் கடந்து போனான் அப்படின்னு முடிச்சிடுறோம். ஆனா இந்த மனுஷன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பெதஸ்தா குளத்தருகே வந்து இருக்கிறேன், உண்மைதான். ஆனா இந்த குளத்திலே யாராவது ஒருத்தர் முன்னாடி இறங்குறவங்க தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்ன கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருத்தருமே இல்லை. அப்போ 38 வருஷமாய் வியாதியா இருந்த அந்த மனுஷன், இத்தனை வருஷம் வியாதியா இருந்துட்டோமே, இனி நம்ம ஜெயிச்சு என்ன பண்ண போறோம், இனி சுகம் பெற்று என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கல. இன்னும் அவனுக்கு தெரியும், பெதஸ்தா குளம் கலக்கப்படுற ஃபர்ஸ்ட்ல யார் உள்றாங்களோ அவங்க தான் சுகமாக்கப்படுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஆனா இவனால அந்த ஃபர்ஸ்ட் குதிக்க முடியாதுன்னு கூட தெரியும். ஆனா நான் நம்புறேன், அவனுடைய 38 வருஷமாய் வியாதியா இருந்த மனுஷன், பரவாயில்ல போய்தான் பார்ப்போமே, தவழ்ந்து போவோமே, நம்ம அந்த குளத்தினுடைய கரையில போய் இருப்போமே, யாராவது ஒருத்தர் இறங்குனாங்கன்னா, யாராவது ஒருத்தர் அன்னைக்கு சுகமாகிறதுக்கு வராம இருந்தாங்கன்னா, ஒருவேளை 2 வருஷம் 3 வருஷம் ஒருவேளை எல்லாரும் சுகம் பெறலாம், 4வது வருஷம் யாருமே இல்லைன்னா நம்ம தவழ்ந்து போய் அந்த குளத்துல விழுந்துடலாம். அப்போ நான் நம்புறேன், எப்படியாவது விடுதலை ஆக வேண்டும் என்று அந்த 38 வருஷமா வியாதியா இருக்கிறவன் ஒரு முயற்சி எடுக்கிறான் பாருங்களேன். அந்த முயற்சியை பார்த்து அங்க அந்த குளத்துல அவனுக்கு விடுதலை கிடைக்கலன்னா கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி வந்தார். அவன் ஒரே ஒருத்தனுக்காக ஆண்டவர் தேடி வந்தார். தேடி வந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தாரு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் தோல்வி நிமித்தமாய் தோற்று போய், நான் இனி எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் படுத்திருக்கலாம். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையை வேண்டான்னு உதறி தள்ளி இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறாரு, எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க முயற்சி எடுப்பீர்களே ஆனால் உங்களை தேடி கர்த்தர் வருவார். உங்களுடைய கரத்தோட கர்த்தருடைய கரம் இருக்கும். ஆண்டவர் உங்களுடைய முயற்சியை கர்த்தர் கனப்படுத்துகிறார். சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய முயற்சி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆண்டவர் அதை விரும்புகிறார். யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர், எந்த இடத்துல நீ தோற்று போனாயோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்றதற்கு வல்லவராய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் இந்த வருடம் நீங்கள் முயற்சி எடுக்க போகிறீர்கள். இதுவரையிலும் நீங்கள் எடுத்த முயற்சியை தோல்வி அடைந்தீர்கள். ஆனா இந்த வருஷம் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷம் ஒரு ஜெயத்தை பார்க்க பண்ண போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது எதுவா இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் முயற்சியை கனப்படுத்துகிற கர்த்தர். நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய தேவன் முயற்சியை கனப்படுத்துகிற கர்த்தர். அவர் கனப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் தோல்வியிலிருந்து வெளியே வரணும்னா நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, முயற்சி எடுங்க. முயற்சி தான் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லுங்க. அதுதான் உங்களை உயர்த்தும்னு சொல்லுங்க. சோம்பேறித்தனமா இருக்காதீங்க. ஆமேன். சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கொடுக்குற ஆண்டவர் கூரையை பிரிச்சுட்டு சொல்லுங்க, கூரையை பிரிச்சுட்டு கொடுப்பாராமா. நல்லா கொடுப்பாருங்க, நல்லா கொடுப்பாருங்க. அது வேணா கேரளா பக்கம் போய் லாட்ரி சீட்டுக்கு வேணா முயற்சி எடுங்க. வேணாம். ஆமாம், நிறைய பேர் லாட்ரி சீட்டு வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்காங்க பாருங்களேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு 1 கோடி ரூபாய் கண்டிப்பாக விழுந்துரும் அப்படின்னு. அதெல்லாம் அந்த மாதிரி கதை தான். ஆண்டவர் எப்பவுமே சோம்பேறிகளுக்கு உதவி செய்யவே மாட்டாருங்க. முயற்சி எடுக்காம வாயை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. நீ இறங்கி வேலை செய். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஈசாக்கு பஞ்சமுள்ள காலத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். நீங்க பரிசுத்தவான்களுடைய லிஸ்ட் எல்லாம் வாசிக்கும் போது சும்மா இருந்தவங்களுக்கு அவர் ஒன்றும் செய்யல. இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப கவனமா ஒன்று கேட்டுக்கோப்பா. உன் வாழ்க்கையில இனி நீ எல்லார விட பெரிய முயற்சி எடுக்கலைன்னா நீ ஜெயிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உங்க அம்மா அப்பாவுடைய சவாலை விட இனி நீ சந்திக்க போற சவால் ரொம்ப பெருசு. நீ இனி மனுஷங்களோட சவால் பண்ண போறதில்ல. நீ இனி மிஷினோட தான் சவால் பண்ண போற. உனக்கு மிஷினுக்கு தான் சவால். அவ்வளோ பெரிய சவால் உனக்கு முன்பாய் காத்திருக்குது. நீ சோம்பேறித்தனமா இருந்தேன்னா, நீ எந்த முயற்சி எடுக்காம ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருந்தா, நான் சொல்றேன், கண்டிப்பா அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்கவே முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். இந்த ஜான் ராஜ் பெலன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய 50வது வயதுல 36 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரராமா. 36 லட்சம் கோடிக்கு 50 வயதுல அவர் சொந்தக்காரர். அப்போ அவர் திடீரென்று தன்னுடைய அடுத்த காலங்களிலே உடல் பலவீனம் ஆகும்போது போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தீராத வியாதி அவருக்கு வந்துச்சாமா. அப்போ அந்த வியாதியில அவர் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ அவர் நினைச்சாரம்மா, இல்ல நம்ம இது வரைக்கும் நிறைய வேலை செஞ்சு சம்பாரிச்சிட்டோம், பட் நம்ம அப்படியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மெடிக்கல்ல ஆராய்ச்சியாளர்களை கூப்பிட்டு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிறது மாதிரி கண்டுபிடிக்காத நோய்களுக்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு யூனிட் ஆரம்பிச்சாராம். அதற்காக கோடிக்கணக்கான பல பணத்தை செலவு பண்ணி, என்னுடைய பணத்தை எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க, நீங்க கண்டுபிடிக்காத மருந்துகளுக்கு, கண்டுபிடிக்காத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிங்க, அதற்கு அந்த தடுப்பூசி நீங்க கண்டுபிடிங்கன்னு அவர் சொல்லி பணம் கொடுத்தாராமா. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்துல காலடி எடுத்து வச்ச மனுஷனுக்கு உடல்நிலை சரியாகி 97 வருஷம் வரைக்கும் உயிரோட வாழ்ந்தாராம். 97 இயர்ஸ் வரைக்கும் உயிரோட வாழ்ந்தாராம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க முயற்சி எடுப்பீர்களே ஆனால் ஆண்டவருடைய கை உங்களோடையே இருக்கும். 2 கையை மேல உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. நாம் ஆண்டவரை முயற்சி எடுக்கிறதுல மட்டும் நாம் தோற்று போகவே கூடாது. பிரதர், உங்க பிசினஸ்ல தோற்று போனீங்க, பரவாயில்ல பிரதர். அம்மா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தோற்று போயிட்டீங்க, பரவாயில்ல. ஆனா நீங்க வாழணும்னு எடுக்கிற அந்த முயற்சியில கண்டிப்பா நீங்க தோற்று போகவே கூடாது. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் சோர்ந்து போய் தான் வந்தேன், நான் மனசு விட்டு தான் நான் வந்தேன், இனி நான் முயற்சி எடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சு நான் வந்தேன். ஆனா இன்றைக்கு நீங்க பேச
பேசுகிற வார்த்தையை நான் நம்புறேன். நான் தீவிரமாய் முயற்சி எடுப்பேன். நான் அமைதியாய் இருக்க மாட்டேன். நான் கிரியை செய்ய ஆரம்பிப்பேன். நான் வேலை செய்ய ஆரம்பிப்பேன். என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் பிள்ளையோடு இருக்கும், என் மகனோடு இருக்கும். கண்டிப்பாக நான் ஒரு நாள் வெற்றி அடைவேன். கர்த்தர் எனக்கு பெரிய வெற்றியை கர்த்தர் தருவார். என் தேவன் எனக்கு பெரிய வெற்றியை தருவார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. முயற்சி இல்லாம வெற்றி என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி எடுத்துட்டே இருக்கணும். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டுன்னு பைபிள் சொல்லுது. ஸோ நம்பர் 1, முதலாவதாக தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு முதல் ஆயுதம் வேதம் என்ன சொல்லுதுன்னா நீங்க முயற்சி எடுக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். இன்னொரு விசை சத்தமா எல்லாரும் வாசிக்கலாம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்து கொண்டிருங்கள். நன்மைய, ஆசீர்வாதமானத, கற்புள்ளவைகளை, பரிசுத்தத்தை. அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உன்னுடைய யோசனையில நீ பாசிட்டிவ் ஆனதை யோசிக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அப்போ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தோல்வியிலிருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க கடைபிடிக்க வேண்டிய 2வது பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, மோட்டிவேஷனுக்கு, உற்சாகப்படுத்துதலுக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல அப்படின்னா, மோட்டிவேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றியின் பாதையில பெரிய லக்கை அடைய நீங்க முடியாது. நிறைய பேர் மோட்டிவேஷனை, அந்த மோட்டிவேஷன் பண்றத விரும்புறதே இல்லை. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லா தாழ்மையோடு நான் சொல்றேன், அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயாவுடைய நீ இல்லாவிடல அந்த புத்தகத்தை நான் என்னுடைய கையில எடுக்கிறேன்னு வைங்களேன், அந்த கையில அந்த புத்தகத்தை எடுத்து அதை வாசிச்சு முடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல. அதான் நிறைய பேர் அந்த மாதிரி பரிசுத்தவான்களுடைய, அந்த மாதிரி சாதிச்ச மனுஷர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க ஒரு பெரிய மோட்டிவேஷன்லாம் நீங்க எடுக்கணும். நிறைய பேர் அதை தேடுறதே இல்லை. அதான் மோட்டிவேஷனான சில விஷயத்தை நம்ம பார்க்கவும் செய்யணும், அதே நேரத்தில் மோட்டிவேஷனான சில விஷயத்தை காதுகளில் கேட்கவும் செய்யணும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேர் செய்கிற தவறு என்ன தெரியுமா? எது இல்லையோ அதைத்தான் பேசுவாங்க, எது இல்லையோ அதைத்தான் கேட்பாங்க. ஒரு வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். விசுவாசத்துல விழுந்து போனவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் தெரியும். பின்மாறி போனவங்க, அசுத்தமா வாழ்ந்தவங்க எல்லாரையும் தெரியுமே தவிர, நல்லா இருந்தவங்க, பெரிய ஊழியம் செஞ்சவங்க, பெருசா சாதிச்சவங்க, இவங்க யாரையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சுக்குங்க, உங்க வாழ்க்கையிலே வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப தேவை என்னன்னா, உங்களுக்கு முன்பாக நீங்க கேட்கறது, நீங்க பார்க்கறது எல்லாத்தையும் எதுனா, ஆண்டவர் கூட நிறைய இடத்துல ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது, நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பிரசங்கம் தான் பண்ணாருன்னா, மோட்டிவேஷனல் பிரசங்கம் தாங்க நிறைய பண்ணினாரு. நீங்க வேதத்துல ஒரு பகுதியை நீங்க வாசிக்க முடியும். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர்
ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன் தான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்து, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் வந்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும். என்ன பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா, அவங்க அடிக்கடி வந்து ஜெபத்துல சோர்ந்து போறாங்க. ஜெபத்துல அவங்க சோர்ந்து போகாம இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. ஆண்டவர் நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணும் போது உவமையை கொண்டு ஆண்டவர் பேசினார். அப்போ இந்த இடத்துல அவங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும்னு சொல்லும் போது கர்த்தர் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அங்க பண்றாரு. அவர்களை உற்சாகப்படுத்துவது போல ஒரு உவமையா ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி, இந்த மாதிரி ஒரு விதவை இருந்தாங்கப்பா, அவங்க வந்து அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணாங்க. ஆனா அந்த ராஜா வந்து மனுஷனை மதிக்கவே மாட்டான். ஆனா இவங்க அடிக்கடி தொந்தரவு பண்றதுனால அந்த ராஜா வந்து அவங்களுக்கு நியாயம் செஞ்சாங்கப்பா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய கொடுப்பாரே. ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கண்டிப்பா அப்படிப்பட்ட காரியத்துல நீங்க கவனமா இருக்கணும். நீங்க கவனமா இருக்கணும். வேதத்துல தேடணும். உங்களை பூஸ்ட் பண்ற வசனங்களை தேடணும். உங்களை பூஸ்ட் பண்ற சம்பவத்தை தேடணும். பாவத்திலிருந்து ஜெயித்தவங்களை தேடணும். பரிசுத்தத்துக்காய் வாழ்ந்தவங்களை நீங்க தேடணும். நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவங்களை தேடணும். இவங்க எப்படி வந்தாங்க, இவங்க என்ன பண்ணுனாங்க, அந்த மோட்டிவேஷன்ஸ் வந்து உங்களுடைய சோர்ந்து போகும்போது, தோல்வி அடையும் போது உங்களுக்குள்ள இருக்குமே, ஆனால் நீங்கள் ஜெயிப்பது நிச்சயம். ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த அமெரிக்காவில் இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பெரிய ஆட்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு காலையில் கண்டிப்பாக 1 மணி நேரம் வந்து தன்னை மோட்டிவேட் பண்ணுற அந்த ஸ்பீச்சை வந்து 1 hour கண்டிப்பாக கேட்டுருவாங்களாம். எல்லாருமே கேட்டுருவாங்க. அவங்க வந்து அதை ஒரு பழக்கமாகவே வைத்திருக்கிறார்களாம். அப்படின்னா காலையில எழும்பி நம்ம வந்து எப்படி வந்து சாப்பாடு காலையில் சாப்பிட்றோமோ, அவங்களுடைய பழக்கம் என்னன்னா காலையில் 1 மணி நேரம் வந்து அந்த ஸ்பீச்சை கேட்பாங்களாம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணவங்க, பெரிய பணம் படைத்தவர்கள், ஜெயித்தவங்க கூட டெய்லி 1 மணி நேரம் அதை பண்ணுவாங்களாமா. அப்போ ஒருத்தர் போய் பேட்டி எடுத்தாராமா, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, நீங்க தான் வாழ்க்கையில சாதிச்சாச்சே, உங்களுக்கு தான் நிறைய யூனிட்ஸ் எல்லாம் வந்துச்சு, இனியும் வந்து மோட்டிவேட் பண்ற ஸ்பீச்சை ஏன் நீங்க கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த தொழில் அதிபர்கள் சொன்னார்களாமா, வாழ்க்கை அப்படின்னு சொல்றது ஒரே சீரா போகாது. எவ்வளவுதான் நாங்க சம்பாதிச்சாலும், எவ்வளவுதான் நாங்க வெற்றி அடைஞ்சாலும், எங்க வாழ்க்கையில தோல்வி ஜெயம் அப்படின்ற வாழ்க்கை இருக்கத்தான் செய்யும். சில நேரத்தில் நாங்கள் டவுன் ஆகும். நாங்கள் டவுன் ஆகும்போது இந்த மோட்டிவேஷனல் இப்போ இந்த ஸ்பீச் எல்லாம் நாங்கள் கேட்குறோம்ல, இது எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு சொன்னாங்களாம். அப்போ ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் நிறைய வாக்குத்தத்த செய்திகளை கேட்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. விழுந்து போய் கிடக்கிறவங்க, உடைஞ்சு போய் கிடக்கிறவங்க, நான் சொல்கிறேன், அந்த விசுவாசம் தட்டி எழுப்பப்படும். கடந்த நாட்களில் நடந்த அந்த குழந்தை பாக்கியத்தினுடைய ஜெபத்தில் அந்த 12 வருஷமா குழந்தை கிடைக்காத அந்த சிஸ்டரு சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர், எனக்கு 12 வருஷம் ஆனதுனால என் நம்பிக்கை முழுச போச்சு, எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. ஆனா ஃபர்ஸ்ட் டே நீங்க பிரசங்கம் பண்ணும்போது 10 வருஷம் இல்லை, 100 வருஷம் ஆனாலும், கர்ப்பமே செத்து போனாலும், அந்த டியூபே எடுக்கப்பட்டாலும், ஆண்டவர் நினைச்சார்னா உங்களுக்கு குழந்தை தர முடியும் அப்படின்னு சொன்னதை நான் நம்பினேன். கர்த்தர் இன்னைக்கு அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்குள்ள ஒரு ஸ்பீடு வந்துருச்சு. ஓ, ஆண்டவர் செய்ய முடியும்ன்ற நம்பிக்கை வந்துச்சு. அந்த ஸ்பீச் என்ன நடத்திச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம், கெட்டதை பார்க்காதீங்க, டிஸ்கரேஜ் பண்றதை பார்க்காதீங்க, தோல்வியே பார்க்காதீங்க. விழுகிறதையே பார்ப்பாங்க நிறைய பேர். நிறைய பேர் சிரிப்பது, விழுகிறத பார்த்து சிரிப்பாங்க நிறைய பேர். அவங்க அதான் பிடிக்கும். வண்டியை நல்லா ஓட்டுறவங்கள பிடிக்காது. வண்டியிலேருந்து கவுந்தடிச்சு விடுறாங்க பாருங்களேன், அவங்கள தான் பிடிக்கும். இல்லை 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 இல்லை,
நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்லும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற தேவனை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். நம்முடைய முன்னாடி இருக்கிற ஆண்டவர், அவர் பெரியவர். அவர் தான் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட் பண்றவர். அவர் ஜெயிக்கிற, அவரை பார்த்து ஓடுங்க, விழுந்தவங்களை பார்த்து ஓடாதீங்க. நீங்க இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு வசனம் இருக்குது, நீங்க அதை வாசிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள், வேகமாய் வாருங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே, ஸ்தோத்திரம், 15ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்கலாம். 32வது வசனம், தாவீது மலை உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, இதோ ஆர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். ஹலோ, எல்லாரும் கவனிங்க. தாவீது வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய சொந்த மகனால வீட்டை விட்டு துரத்தப்பட்டு ட்ரெஸ்ஸை கூட சரியா பண்ணாம, இன்னும் சரியா வந்து பாதரட்சை கூட போடாம வெறும் காலில் நடந்து வராரு. வர்ற வழியிலெல்லாம் ஆட்கள் தூசிக்கிறாங்க. இப்போ போய் ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்திட்டு மனசை சமாதானமா வைக்கும் போது, அவர் வீட்டை விட்டு கிளம்பும் போதே நிறைய பேர் அரண்மனையில் இருக்கிறவங்க அவரோட கிளம்பி வந்துட்டாங்க. இந்த ஊசாய் வந்த ராஜாவுக்கு ரொம்ப பெட்டு. ஆனா அந்த நேரத்தில் அவர் எங்க போனாரோ தெரியல, எங்கேயோ போயிட்டாரு. இப்ப ராஜா இந்த மாதிரி கால்நடையா நடந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு தாங்கவே இல்லை, ரொம்ப பெரிய வருத்தம். ஐயோ, ராஜாவை போய் இப்படி பண்ணிட்டாங்களா? உடனே தன்னுடைய வஸ்திரத்தை அப்படியே கிழிச்சு அழுதுட்டே நடக்கிறான். தாவீது பக்கத்துல வந்து, ஐயா உங்களுக்கு பின் நடக்கலாமா ஐயா, உங்களுக்கு பின் நடக்கலாமா ஐயா. தாவீது திரும்பி பார்த்து என்ன சொல்றான்? நீ என்னோட கூட வந்தால் எனக்கு, சொத்தமா சொல்லுங்க, பாரமா இருப்பாய். உங்களுக்கு யாரை பிடிக்குங்க? துக்கமான நேரத்தில் வந்து கட்டி பிடிச்சிட்டு அக்கா அண்ணன் அப்படின்னு சேர்ந்து அழுதாங்கன்னா நம்ம நிறைய பேர் எதைத்தான் உண்மையான பாசம் நினைப்போம்? கேட்கல, அதைத்தான் பாசம் நினைப்போம். அதே நேரத்தில் நீ அழுது, சும்மா கடமா, இது யாருக்கும் வராத பிரச்சனையா, எந்திரி மேல போகலாம், அடுத்த விஷயத்தை பார்க்கலாம், சரி ஓகே நடந்துச்சு, அழுதாச்சு, இனி கண்ணீரை தொடச்சு அப்படின்னு சொல்றவங்கள, இந்த மனுஷனுக்கு பாசம் இருக்கா? கொஞ்சமாவது பாசம் இருக்குமா? நமக்கு அப்படி தோண. அப்போ தாவீது கரெக்டா கெஸ் பண்றாரு. எப்பா, நீ என் மேல பிரியம் வச்சிருக்கிறது உண்மைதான்ப்பா, எனக்காக நீ வஸ்திரத்தை கிழிச்சிட்ட, எனக்காக நீ அழுற, ஆனா உன்னை என் கூட வைக்கிறது எனக்கு ரொம்ப, இப்பதான்டா மறந்துருந்தேன், இப்பதான்டா கொஞ்சம் நினைக்காம இருந்தேன், வந்து ஞாபகப்படுத்திட்டியா? தயவு செய்து நீ என்ன பண்ணிரு, போய் நீ இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது. இத்தனைக்கும் தாவீதிற்கு ரொம்ப விசுவாசமான ஊழியக்காரன். அந்த போருக்கு மிகப்பெரிய அந்த போருடைய நிறுத்தத்துக்கு ரொம்ப காரணமா இருந்தவன் யார் அப்படின்னா இந்த ஊசாய். இந்த ஊசாயின் மூலமாகத்தான் அந்த காரியங்களெல்லாம் ரொம்ப நேர்த்தியா நடக்குது. அப்போ நம்மளை வந்து நம்ம வளரும் போது உயரும் போது அப்படியே கொட்டி 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 உங்களை டிஸ்கரேஜ் பண்றவங்கள அல்ல நான் சொல்றேன். யாரை பார்க்கணும் அப்படின்னா, உங்களை மோட்டிவேட் பண்ற அந்த மனிதர்களை பார்த்து, அந்த தேவனை பார்த்து, அந்த பரிசுத்தவான்களை பார்த்து நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லு. உங்க தோல்வியில 10 தோற்று போனவங்களை லிஸ்ட் எடுத்து வச்சு, கொரோனா டைம் இந்த 10 பேரும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு சொல்லி லிஸ்ட் போடாதீங்க. சிலர் அப்படிதான் சொல்லுவாங்க. டாடா பிர்லா கூட கொரோனாவில் கீழே விழுந்துட்டாராமா. A to B ஹோட்டல் கூட கீழே விழுந்துச்சாமா. இவெல்லாம் கீழே விழும்போது நான் எப்படி, நான் ஏன் கீழே விழ மாட்டேன்? நீங்க ஏன்ப்பா அவரை பார்க்குறீங்க? நீங்க ஏன் டாடா பிர்லாவை பார்த்தீங்க? நீங்க ஏன் A to B பார்த்தீங்க? ஏன் வேற யாருமே கொரோனா டைம் ஜெயிக்கலையா? தோற்றவங்களை பார்க்க வேண்டாம். நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. இந்த ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னு வைங்களேன், நம்ம மட்டும் ஃபெயில் ஆயிட்டோம்னா
நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கூட சேர்ந்து 4 பேர் ஃபெயில் ஆயிட்டான்னு வைங்களேன், ஞாபகம் இருக்கா? நமக்கு என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு தெரியுமா? அப்படி என்னமோ நமக்கு அந்த ப்ளஸ் ஒரு 20 மார்க் கொடுத்த மாதிரியே இருக்கும் பாருங்களேன். நீயும் தோட்டுட்டியா? அது வேற வீட்டில் வந்து சொல்லுவோம். இந்த நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, இவன் வந்து சின்ன வயசுல 4th படிக்கிறான், என் பையன் வந்து சொல்கிறான், ஒரு பாடத்துக்கு ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டான். என்னடா ஃபெயில் ஆகிட்டு வந்துருக்குற, பணம் கொடுத்து படிக்க வச்சிருக்கிறேன், ஃபெயில் ஆகிட்டு. டேடி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணே ஃபெயில் ஆகிட்டா டேடி. யார் ஃபெயில் ஆகிட்டாமா? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணே ஃபெயில் ஆகிட்டா டேடி, அப்புறம் நான் எப்படி? அப்போ நமக்கு நிறைய பேருடைய புத்தியே என்ன அப்படின்னா, நம்ம தோற்று போனதுனால 10 தோற்று போனவங்களை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்கல, பக்கத்திலேயே பிடிச்சி வைக்கும். அவன் தோற்று போனா, இவன் தோற்று போனா, இவன் தோற்று போனா, நான் ஏமாத்திரம். இதை எல்லாத்தையும் இந்த 10 பேரையும் விட்டுட்டு அந்த குரூப்லயே 10 பேர் ஜெயிச்சிட்டா இல்ல, அந்த மனுஷனை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள என்ன வரும்னா, ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் வரும். ஆமென். இவங்க ஜெயிச்சிருக்காங்க, இவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க, நான் வெற்றி அடைய வேண்டாமா அப்படின்ற எண்ணம் வரும். அதனால நம்பர் 2, இரண்டாவதாக தோல்வியிலிருந்து நீங்க வெளியே வருவதற்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, மோட்டிவேஷன் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமேன் சொல்லுங்கள். மோட்டிவேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்கணுமாமா? முக்கியத்துவம் கொடுக்கணும். கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் ஜெயிப்பேன், கர்த்தர் என்ன ஜெயிக்க பண்ணுவார். விசுவாசத்தோட ஒரு 10 வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என் தலையை நிமிர பண்ணுவார், என் பிள்ளை தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. அருமையான மகளே, தோற்று போனவங்களை பார்க்காதீங்க, உங்க வியாதினாலே மரிச்சு போனவங்களை பார்க்காதீங்க. உங்க வியாதி வந்து இன்னைக்கும் ஜெயிச்சு உயிரோடு இருக்கிறவங்களை நீங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஊழியம் செய்கிறவங்களை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி உன்னை சுற்றி நெருங்கி நிற்குது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனாகிய கர்த்தராலே ஆகும். கடனிலே அழிந்து போனவர்களையும் கடனிலே சிக்கி தவிக்கிறவர்களையும் அல்ல, கடனிலிருந்து ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினவர்களை நோக்கி பாருங்கள். ஜெயிக்க பண்ணவர்களை நோக்கி பாருங்கள். அது ஆண்டவர் சொல்றார், சிலுவையை நோக்கி பார்ப்பா, சிலுவையை நோக்கி பார், நீ வெற்றி அடைவாய். சிலுவை என்கிறது தோல்வியின் சின்னம் அல்ல, சிலுவை என்பது ஜெயத்தின் சின்னம். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனது. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டது போனதில்லையே. ஆண்டவர் பெரியவர், ஜெயிக்கிறவர். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வேகமாய் நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 45வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேயனுமாகிய இயேசுவே என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேயத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றான். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை அறிந்தேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். அப்படின்னா பிலிப்பு வந்து நாத்தான் வேலை பார்த்து சொல்றான், எப்பா ஒருத்தர் வந்திருக்கிறாரு, மோசே மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்குது, ஆனா அவருடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அவரு நாசரேயத்திலிருந்து அவர் வந்திருக்கிறாரு. உடனே இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாத்தான் வேலை என்ன சொன்னார்னா, என்னப்பா அங்க இருந்தா, அந்த இடத்துல இருந்தா, அங்க இருந்தெல்லாம் வரவே வராதுப்பா, அது ஒரு கஷ்டமான இடம், அதுக்கு படிப்பு அறிவு இல்லாதவங்க இருக்கிற இடம், நாசரேயத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? உடனே பிலிப்பு என்ன சொல்றாருன்னா, சரி நீ பேசிட்டே இருக்காத, நீ என்ன பண்ணு, நீ வந்து பார், நாசரேயத்திலிருந்து வந்த அந்த ஆண்டவர் வந்து என்னென்ன செய்கிறாருன்னு நீ வந்து பார். இவன் உள்ள என்றாகும் போது ஆண்டவர் தூரத்திலே பார்த்து சொல்றாரு, இதோ உத்தம கபடற்ற இஸ்ரவேலர். உடனே நாத்தான்வேல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர்?
கர்த்தர் சொல்றாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை அறிந்தே. அப்போ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா, ஜெயித்தவர்களை போய் சந்திக்கணும். என்ன பண்ணணும்? நீங்கள் தோல்வியிலிருந்து நீங்க வெளியே வரணும்னு விரும்புனீங்கன்னா யாரை போய் சந்திக்கணும் சொல்லுங்க சத்தமா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஜெயித்தவர்களை போய் சந்திங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு உனக்கு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்னு ஆசையாப்பா, உனக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்புக்குரிய மனிதனா வரணும்னு நினைக்கிறியா, நீ என்ன மனசுக்குள்ள லக்க வச்சிருக்கியோ, லட்சியத்தை வச்சிருக்கிறியோ, அந்த லட்சியத்தை அடைகிற மனுஷங்களை போய் நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க. கண்டிப்பா பார்க்கணும். நான் இந்த திருச்சபை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படி 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் இல்லை, அன்னைக்கு ஒரே சர்வீஸ் தான் நடத்தணும். அந்த ஒரு சர்வீஸை காலையில் முடிச்சதுக்கு பிறகு கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா வளர்ந்த பெரிய திருச்சபைக்கும் 2வது ஆராதனை யாருக்கும் தெரியாம நான் அங்க போய் அட்டன் பண்ணுவேன். அன்னைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற மோஸ்ட்லி பெரிய பெரிய சர்ச்சு, எல்லா சர்ச்சுக்கும் ஒரு வாரமாவது நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணியிருப்பேன். போய் பார்த்து யாருக்குமே தெரியாம பின்னாடி உட்கார்ந்து இவங்க எப்படி வளர்றாங்க, இவங்க வளர்ச்சிக்கு என்ன காரணம், இவங்க எப்படி மெசேஜ் கொடுக்குறாங்க, இவங்க எப்படி பாட்டு பாடுறாங்க, இவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்ன இருக்குது, அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்த உடனே ஆசை உள்ளுக்கு என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க ஆண்டவரே, அவங்கள மாதிரி மியூசிக் எனக்கு வாசிக்க தெரியாதுப்பா, அவங்கள மாதிரி பாட்டு பாட எனக்கு தெரியாதுப்பா, அவங்கள மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண தெரியாதுப்பா, ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை நான் சந்திக்கணும்னு விரும்புறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு ஒவ்வொரு திருச்சபைக்கும் போய் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு திருச்சபைக்கும். ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எத்தனை நல்லவர். அதனால நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க, அந்த பிசினஸ்ல அந்த வேலையில தோல்வி அடைஞ்சிட்டீங்க, நீங்க உடனே போய் சந்திங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ வசதிகள் இருக்குதுல்ல, போய் பாருங்க என்ன பண்ணுனாங்க, என்ன செஞ்சாங்க, அவங்க எப்படி நடத்துறாங்க. அப்போ அவர்கள் மூலமாய் ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவாருன்னா கற்றுக் கொடுப்பார். உங்க மிஸ்டேக் என்னன்னு தெரியும், நீங்க எதுல கோட்டை விடுறீங்கன்னு தெரியும், எது உங்களுக்கு மைனஸா போகுதுன்னு தெரியும். அப்போ நமக்கு சில நேரத்தில் சிலருக்கு ஜெயித்தவர்களை பார்த்தா ரொம்ப கோபம் வரும், ஜெயித்தவர்களுடைய பக்கத்திலே போக மாட்டாங்க. ஆனா ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க யார் பக்கத்துல தான் போவாங்கன்னா ஜெயிக்கிறவங்க பக்கத்துல தான் போவாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப் ரிகார்டில் கேசட் போடுறது மாதிரி தான் இருக்கும். அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் நிறைய பேர் ஊழியம் செய்வாங்க, அவங்களுடைய செய்திகளெல்லாம் கேசட்டில் வரும். அந்த கேசட்டை உள்ளே போட்டுட்டு அதனுடைய ஸ்பீக்கரில் சவுண்டு கம்மியாக வரும். அதனால் அந்த ஸ்பீக்கரோட ஒரு டேபிளில் உட்காந்து, இன்றைக்கும் அந்த காட்சி எனக்கு முன்னாடி இருக்குது, அந்த டேபிளில் உட்காந்து அந்த ஸ்பீக்கரை காது பக்கத்தில் வச்சு அந்த மெசேஜை கேட்டு 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 நான் அழுவேன், கண்ணீர் விட்டு அழுவேன். ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான் பேசுறது மாதிரி என்னைக்கு நான் பேசுவேன், என்னைக்கு ஜனங்களுடைய காயங்களை நான் ஆற்றுவேன், நான் ஆராதிக்கும் போது இப்படி ஒரு பிரசன்னம் வராதா, நான் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழமாட்டாங்களா, இந்த கிருபையை தாங்க, இந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி அந்த பிரசங்கத்தை கேட்க 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 அழுதுருக்கிறேன் நான். ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆயிரங்களை ஒப்புரவாக்குற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறான்னு நான் விரும்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நேரம் தான் அதிகமாக வைக்கலையே தவிர, எங்கேயாவது பெரிய ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்கள்ட்ட போய் ஒரு 2 நாள் இருக்கணும், 2 நாள் அந்த சர்ச்சை போய் பார்க்கணும். போகும்போதெல்லாம் அப்படிதான், எந்த சர்ச்சுக்கு போனாலும் அங்கே இருக்கிற பேம்ப்ளெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பைக்குள்ளே வச்சிருவேன். சரி, ஓகே, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. ஆனால் சிலருக்கு வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு, அதான் நான் சொல்கிறேன், வாலிப தம்பி தங்கச்சி, ஒரு மொபைலோட உன் வாழ்க்கை அழிஞ்சிறதுக்கு நீ விட்டுறாதப்பா, ஒரு மொபைலோட உன் வாழ்க்கை அழிஞ்சிறதுக்கு நீ விட்டுறாதப்பா. நீ எவ்வளோ சாதிக்க வேண்டியவன், நீ எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் அச்சீவ் பண்ண வேண்டியவன், நீ ஒண்ணுமே இல்லாம போயிடாத, ஒண்ணுமே இல்லாம போயிடாத. ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை உன் இருதயத்துல கண்டிப்பா வேணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் பேசியிருக்கிறார்.
வெற்றி அடைவதற்கு, தோல்வியிலிருந்து வெளியே வர்றதுக்கு 3 காரியம். நம்பர் 1, முதலாவதாக சொல்லுங்க, ஜெயிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சி எடுக்கணும். ஆமே, அதான் அதுக்கு ஒரு ஒன்று சொன்னேன். 10 முறை முயற்சி எடுத்து 2 முறை ஜெயிக்கிறேன், 8 முறை தோற்று போறேன்னு சொல்லும்போது அந்த மனுஷன் சொன்னாராமா, நீ 80 முறை முயற்சி எடு, 10 முறை ஜெயிப்ப. அதான் நீங்க முயற்சி அதிகப்படுத்துங்க. நம்பர் 2, ரெண்டாவது மோட்டிவேஷனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை உங்களுடைய கண்களால பார்க்கவும் செய்யணும், உங்க காதுகளால கேட்கவும் செய்யணும். டெய்லி அப்படி நீங்க கேட்டீங்கன்னா கூட, நம்ம ஆண்டவர் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்க. நான் உலகத்தான பார்க்கவே வேண்டாம், யாரை பாருங்கன்னா கர்த்தரை பாருங்க. ஆண்டவர் மோட்டிவேஷன்ல எத்தனை வாக்கு தத்துவத்தை வச்சிருக்கிறாரு, எத்தனை சம்பவத்தை வச்சிருக்கிறாரு, அதையெல்லாம் படிச்சு 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 விசுவாசிங்க. இதுல இருந்து தான் உலகத்தான் திருடி யூஸ் பண்றான். அதனால நம்பர் 3, மூணாவது, நீங்க ஜெயிக்கிறவங்களை போய் என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திங்க. ஜெயிக்கிறவங்களை சந்திங்க. அப்போ நீங்க நிறைய கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்னா, கிறிஸ்துவுக்குள் உங்களை எல்லா இடங்களிலையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா ஆண்டவர் நம்மளை எல்லாரும் உயிரோட வைப்பார்னா, நீங்க எல்லாரையும் உங்க எல்லாரையும் ஜெயிக்கிறவங்களா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஒவ்வொரு இடத்துல ஜெயிக்கணும், உங்க பிள்ளைங்க ஒவ்வொரு இடத்துல ஜெயிக்கணும். நீங்க பண்ற அந்த தொழில், நீங்க பண்ற அந்த பிசினஸ்ல நீங்க தான் கிங் அப்படின்ற பேரை, நீங்க தான் பெரிய ஆள் அப்படின்ற பேரை ஆண்டவர் வாங்குறதற்கு உங்களோடு கூட இருந்து அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். ஹல்லேலூயா. இந்த பட்டணத்துல நீங்க தான் அதுல பெஸ்ட், இந்த பட்டணத்துல நீங்க தான் அதை பெரிய காரியமா செய்றீங்கன்னு சொல்லணும். அதை பண்ண முடியுமான்னு கேட்டா ஆண்டவர் கண்டிப்பா செய்து முடிக்க வல்லவர். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே நான் வாஞ்சிக்கிறேன், ஆண்டவரே நான் விரும்புறேன், சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேட்கலாம். ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லை, எனக்கு ஜெயம் ஜெயம், எனக்கு வெற்றி 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 தான் ஆண்டவரே, தோல்வி எனக்கு இல்லை, நான் தோற்று போவது இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கலாம். தகப்பனே என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஓ ஐயரே, ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இல்ல, ஆண்டவர் அந்த படகு நிரம்பத்தக்கதாய் மீன்களை கர்த்தர் தந்தார். நமக்கு கர்த்தர் தராமல் இருப்பாரோ? கரங்களை தட்டி கர்த்தரை, ஹல்லேலூயா, நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்னாலும் வெற்றி வெற்றி, எனக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே, நான் தோற்று போவதே இல்லை. ஹல்லேலூயா. Praise the Lord. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. பாடுவோம். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஓ மதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, மதில்களை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடு. இப்ப சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது நாடும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது நாடும் வெற்றி. கரங்களை மேல தட்டி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும் இப்பொழுதே. ஓ ஹல்லேலூயா. தோற்று போன ஒவ்வொரு இடத்திலையும் உம்முடைய பிள்ளைகள் ஜெயிப்பார்களா? நான் தோற்று சொல்லி
இயேசுவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. ஹalleluya 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 ஆமென் ஹalleluya ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை ரொம்ப அன்பாய் நான் கேட்கிறேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுலயாவது நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஜெயிக்கணும். நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். எல்லாத்துலயும் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு தான் ஆசை. அட்லீஸ்ட் நீங்க செய்கிற தொழிலையாவது நீங்க ஜெயிக்க வேண்டாமா? எத்தனை நாள் இன்னொருத்தருக்கு முன்னாடி கையேந்து நிக்கிறது? எத்தனை நாள் இன்னொருத்தர் கையில சம்பளம் வாங்குறது? நீங்க சம்பளம் கொடுக்கறவங்களா என்னைக்கு மாறுவீங்க? அதனால ஸ்பெஷலா அடுத்த ஜெனரேஷன், நெக்ஸ்ட் வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் சொல்றேன், உன்னை ஜெயிக்க பண்ற கர்த்தரே உன் கூட இருக்கிறாருப்பா. உலகத்துல இருக்கிற பிள்ளைகளை விட நீ ஸ்பெஷலான ஆளு. உலகத்துல இருக்கிறவனை கூட தட்டி கொடுக்கறதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா உனக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய பலனா இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அவர் உயர்த்த முடியாத மனிதன் உண்டா? அவர் ஆசீர்வதிக்க முடியாத மனிதன் உண்டா? அவர் கொடுக்காத ஞானம்னு ஒண்ணு இருக்குதா? அதனால எல்லா புத்தியும் எல்லா அறிவும் உனக்கு கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? வாலிப தம்பி தங்கச்சி கேட்குறீங்களா இல்லையா? நல்ல நான் சொல்றேன், உன் கையில காசு இல்லை அப்படின்னா, உன் கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னா யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்கப்பா. யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்க. உங்க அப்பா உனக்காக எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் நீயா எழும்பி நின்று நீ சம்பாரிச்சு உன் காலில் நிக்காத பட்சத்துல நான் சொல்றேன், உனக்கு இந்த உலகத்துல மதிப்பே இருக்காதுங்க. மதிப்பே இருக்காது. ஆண்டவரோட வாழ்ந்து நீ ஒரு பெரிய சாதனையை சாதிக்கணும். நீ உங்க கையினால எல்லாம் நடக்கணும். உங்க அம்மா கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருக்கலாம். நீ உங்க அம்மாவை, உங்க அப்பா அம்மாவை நீ ஒரு வீடு கட்டி கொடுத்தா அவங்கள குடியிருக்க வைக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். நீ ஒரு வாகனத்தை வாங்கி அதுல உங்க அம்மா அப்பா உட்கார வச்சு நீ டிராவல் பண்ணி கொண்டு போகணும். நீ நிக்கணும் சமுதாயத்துல. நான் உங்களுக்கு சொல்றத நீங்க பாரமா நினைக்காதீங்க. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கப்பா. ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கப்பா. சகல ஞானமும் அவரிடத்துல இருந்து கடந்து வரும். நீ எப்படி பிசினஸ் பண்ணணும், நீ யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, இங்க போலாமா வேண்டாமா, எல்லாத்தையும் கர்த்தர் அழகா போதிப்பாரு. அழகா போதிப்பாரு. நீ சோர்ந்து போகும்போது உன்னை தட்டி தட்டி கொடுப்பாரு. இந்த ஆயிரக்கணக்கான வசனத்தை, மோட்டிவேஷன்ஸ் வசனத்தை உள்ளுக்குள்ள வச்ச அப்படின்னா நீ சோர்ந்து போகும்போது அந்த வசனம் உனக்கு திடனா இருக்கும். உன்னை அப்படியே பலப்படுத்தும், உன்னை அப்படியே தட்டி கொடுக்கும். ஆமேன் சொல்லுங்க. சோ இந்த வார்த்தையை மறக்காதீங்க. ஆமேன் சொல்லுங்க. நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும். ஆமேன். நம்முடைய குடும்பம் ஜெயிக்கணும். ஆமேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்காக பாரத்தோட நான் ஜெயிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நோக்கி பாருங்கப்பா. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். அப்பா அப்பா சோத்திரம். அந்த பேதுரு, ஐயரே, முழுதும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு அவனுடைய தோல்வியை ஜெயமா மாற்றின கர்த்தர் எங்க பிள்ளைகளுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறதற்கு வாரும் வாரும். இந்த திருச்சபை ஜெயிக்கணும் ஆண்டவரே. சத்துருடைய கையிலிருந்து ஜெயிக்கணும், அந்தகார கிரியிலிருந்து ஜெயிக்கணும். என் பிள்ளைய கடன்ல என் பிள்ளை ஜெயிக்கணும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல தோற்று போனாங்களோ எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவர்களை ஜெயமா நிறுத்தணும். அந்த வைராக்கியம் இப்ப இருதயத்துக்குள்ள வரட்டும். அந்த வாஞ்சை இப்ப இருதயத்துக்குள்ள வருவதாக. ஸ்தோத்திரம். மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் கையில் இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை ஆசீர்வதியும். இந்த ஆலயத்தினுடைய இடத்திற்காய் கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த ஊழியத்தை தாங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் நல்லா வைங்கப்பா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.